நார்மல் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்கணும்? 12. வெரி குட். ஸோ இந்த டபுள் டிஜிட்டே நிறைய பெண்களுக்கு இருக்காது, நிறைய பேருக்கு. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செக் பண்ணாலே தெரியும், நம்ம நல்லா இருக்கோம் தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம உடம்பு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த 8 கிராம் ஹீமோக்ளோபினை வச்சு ஹார்ட் எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சிட்ருக்கோம். 12 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 8 பேர் வேலை செஞ்சால் அந்த 8 பேர் என்ன ஆவாங்க? மேடமுக்கு தெரியும், நிறைய பேர் லீவ் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ அந்த 8 பேர் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அதனால் எல்லா பெண்களும் கட்டாயமாக உங்களுடைய ஹீமோக்ளோபினை செக் பண்ணிக்கங்க. இது முக்கியமான டெஸ்ட்டு. ரத்தம் ஹீமோக்ளோபின் 12 கிராம் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 7 கிராம் தான் இருக்குது, ஆனால் எனக்கு எந்த சிம்டமும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், நான் எதுக்கு போய் மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னா, இப்போ அதுதான் நான் சொன்னேன். உள்ளே யார் கஷ்டப்பட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்குது? 7 கிராம் 8 கிராம் வச்சுக்கிட்டு ஹார்ட்டு ஒரு நாளில் அது கை விட்டுரும். அவ்வளோதான், என்னால் முடியாதுமா. அதுக்கப்புறம் நடக்கக்கூட முடியாது, நடந்தாலே மூச்சு இறைக்கும். ஓகேயா? ஸோ அதனால் பெண்கள், எனக்கு எப்பயுமே இப்படி தான் இருக்கும், நான் எப்பொழுதுமே இப்படி தான் இருக்கேன்னா, 12 கிராம் ஹீமோக்ளோபின்றதா எப்படி இருக்கும் அப்படின்றது, 12 கிராம் ஹீமோக்ளோபின் வந்து ஒரு தடவை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். இது ப்ராக்டிக்கலாக எவ்ரிடே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்கும். நான் நல்லா தான் மேடம் இருக்கேன், எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். ஏன்னா எப்பயாவது கொஞ்சம் தலை சுத்தம், லைட்டாக மயக்கம் வரும், இப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நின்னா அப்படியே வேர்த்துக்கட்டும், அவ்வளோதான் மேடம். மற்றபடி ஓகே. ஹீமோக்ளோபின் பார்த்தா இங்கே 5.5 6 இப்படியெல்லாம். அப்புறம் எல்லாரையும் மிரட்டி அவங்கள சரி பண்ணி அந்த 12 கிராமுக்கு வந்து கொண்டு வந்து வச்ச பிறகு அவங்கள நான் திரும்ப கூப்பிட்டு கேட்பேன், இப்போ எப்படி இருக்குது? இதுதான் உங்களுடைய நார்மல் உடல். இன்னொன்று, இந்த ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்குலாம் ப்ளட்டு கம்மியாக இருக்குன்னு. என்னடா சாப்பிடுவாங்கம்மா? நீங்கள் பின்னாடி இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா. ரத்தம் கம்மியாக இருக்கவங்க என்னம்மா சாப்பிடுவாங்க? சொல்லுங்கம்மா. கேரட் பீட்ரூட் சாப்பிட்லாம், சாப்பிட்டா ரத்தம் அதிகமாகும். ஆனால் கம்மியாக இருக்கவங்க சில பொருளெல்லாம் சாப்பிடுவாங்க. என்ன பொருள்? ரா ரைஸ், அப்புறம் அரிசி, அரிசி, சாக் பீஸு, சாம்பல் சாப்பிட்றாங்களா? அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? அரிசி சாப்பிட்டா மழை பெய்யும், கல்யாணத்தப்போ மழை பெய்யும், ஏதோ ஒன்று அது அதுக்கு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தப்பு இருக்குது. நிறைய பேர் பாக்கு சாப்பிடுவாங்க, சில பேர் சோம்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பாக்கு எல்லோரும் பார்த்தா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்குள்ளே இவ்வளோ பாக்கு மறைச்சி வச்சுருப்பாங்க. அப்படியே அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். எதனாலன்னா இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால. நிறைய பேருக்கு நான் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அரிசி சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அவலை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. வெறும் அவல், நான் சொல்கிறது காய்கறி எல்லாம் போட்டு நம்ம அவல் உப்புமாவை செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு நல்ல உணவாகிடுது. வெறும் ராவாக சாப்பிடுவாங்க, அரிசி, பச்சரிசி, அது மாதிரி அரிசியை மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லுவேன், இவங்க வந்து தெரிஞ்சு அவங்க பண்ணலை, அவங்களாம் இந்த அரிசியை சாப்பிட்ணுன்னு நினச்சி சாப்பிடல. அவங்க ப்ளட்டை செக் பண்ணால் 7 கிராம் 8 கிராம் தான் ஹீமோக்ளோபின் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு வந்து அதை சாப்பிட தோணுது. இதுக்கு பேர் பைக்கான் பேர், இந்த ஃபீலிங்க்கு பேர் பைக்கான்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி அப்படி சாப்பிட்றாங்கன்னா இம்மீடியட்டாக நம்ம செய்ய வேண்டியது, அவங்களோட ஹீமோக்ளோபினை செக் பண்ணி அதை சரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வந்து வைங்க, சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இவ்வளோ பாக்கு வாங்கி கொடுங்க, சாப்பிட மாட்டாங்க. அதையும் நான் அந்த ஃபேமிலிக்கு முன்னாடி நான் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ சாப்பிட்றாங்களா? ஆமாம் மேடம், நீங்கள் சொன்னது கரெக்டு மேடம். இப்போ அம்மா வந்து பாக்கு சாப்பிட்றதே இல்லை. ஆனால் நிறைய வீடுகளில் பொம்பளை பிள்ளைங்க தான் கூப்பிட்டு வரும் அம்மாவை. அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவை பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர்றது நிறைய வீடுகள் நடக்கும். 100ல் ஒரு 4-5 பசங்களும் கூப்பிட்டு வருவாங்க அம்மாவை. அதுவும் சொல்லணும்ல.